அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 470வது நாளை அடைந்திருக்கிறது. இன்று காலை 8 மணிக்கு பலஸ்தீன் நேரப்படி 8:30 மணிக்கு நமது நேரப்படி ஏறத்தாழ இந்த நேரம் போர் நிறுத்தம் செயலில் வந்திருக்க வேண்டும். இந்த போர் நிறுத்தத்தால் இஸ்ரேலுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய அல்லது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய மீட்சி, ட்ரம்ப்பு நத்யான்ஹூ இல்லாத, பதவியில் இல்லாத ஒரு இஸ்ரேலை உருவாக்கினால்தான் இந்த போர் குற்றங்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்று நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதனுடைய செய்திகள் வெளியே வந்திருக்கின்றன. ஆகவே இஸ்ரேல் இனி நத்யான்ஹூ இல்லாத, மக்களிடையே செல்வாக்கு இழந்துவிட்ட நத்யான்ஹூ இல்லாத ஒரு இஸ்ரேல் அங்கே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சீஸ்பயரில் நேற்று கடைசி நாளுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, என்னமெல்லாம் தகடு தத்தம் பண்ணுவான்னு தெரியல. ஆனால் உறுதியாக எல்லா நாடுகளும், இந்த போர் நிறுத்தத்துக்காக உழைத்த எல்லா நாடுகளும் உறுதியாக ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால் 8:30க்கு செயலில் வருகிறது. இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலு நிறைய தாக்குதலை நடத்தியிருக்கான். புதன்கிழமை போர் நிறுத்தம் முடிவான பிறகு இன்னைக்கு தான் செயலில் வருது. இந்த 3-4 நாட்களிலும் 120 பேரை அழிச்சிருக்கான். நேற்றும் பல தாக்குதல்கள். அது ஒரு இலக்கற்ற ஒரு தாக்குதலாக தெரிகிறது. ஏன்னா இப்போ ஹமாஸ் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்க வேண்டிய முதல்ல 3 பேரை கொடுக்கணும், அப்புறம் 4 பேரை கொடுக்கணும், வார எண்டில் இப்படி இருக்கு. அப்போ இதில் விட வேண்டிய அழைத்து செல்லப்பட்டவர்களை அவங்க ஒருங்கிணைச்சிட்டு இருக்கும்போது, இவன் மேலே ட்ரோன்ஸையும் பிளெயின்களையும் விட்டு அதை வேவு பார்த்து கீழே அதை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பாதுகாப்புக்கு நிற்கின்ற ஹமாஸ் போராளிகளை தாக்கிவிட்டு அவர்களை மீட்டு விட்டு, நாங்கள் மீட்டு விட்டோம், போர் நிறுத்தம் தேவையில்லை என்று சொல்லலாம் என்று நினைக்கிறானா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் நேற்று அல்-குட்ஸ் இவனுடைய ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திருக்காங்க. இவனோட காலால் படைகள் பின்வாங்காமல் எங்கெல்லாம் கொஞ்சம் முன்னேறலான்னு வரானோ அங்கெல்லாம் அடித்து நிமித்திருக்காங்க. அப்போ அதில் ஒரு 90 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தால ஒரு ராக்கெட்ஸ் காசால இருந்து நிர்ராம், சர்தத் இந்த 2 பகுதிக்கும் அனுப்பப்பட்டு இருக்கிறது. அதையும் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல்-குட்ஸ் பிரிகேட்ஸ் தான் செய்திருக்காங்க. அப்போ இவன் அந்த கடைசி நேரத்து தாக்குதல்களையும் இவர்கள் ஒன்றும் விட்டு வைக்கவில்லை. அதையும் திருப்பி தாக்கித்தான் இருக்கிறார்கள். அடுத்தது ஷூட்டிங் ஆப்ரேஷன் எங்கள் டெல்லவீவில், ஷூட்டிங் ஆப்ரேஷன் டெல்லவீவில், ரமலால, துல்காமில் எல்லா இடமும் நடந்திருக்கு. இதுக்கு தெளிவான காரணம், ஹமாஸ் பிரிவினரில் ஒரு பகுதியினர் இஸ்ரேலுக்கு உள்ளால் பூந்தது தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவி வந்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸாக தான் இருக்கும் என்ற சந்தேகத்தில் அவர்களை தேடுகின்ற வேலை நடந்திருக்கிறது. அதே மாதிரி டெல்லவீவில் ஒரு ஸ்டாபிங் இன்சிடென்ட், கத்தியால் குத்தக்கூடிய சம்பவம். ஒருத்தன் கண்ணாப்பின்னான்னு இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கிவிட்டு போயிருக்கிறான். 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது மாதிரி ரமலால ஒரு கிரேட்டர் டெல்லவீவில் 3 எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், 5 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அதனால் இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸு இவன் இங்கே செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு, அதாவது இஸ்ரேலுக்குள்ளால் ஊடுருவிய போராளிகள், இவன் இந்த கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு பதிலடி கொடுப்பது போல் நடந்து கொள்ளுகிறார்கள். அடுத்தது இஸ்ரேலில் இந்த ஜெனரல்ஸ் பிளான் போட்டான் பாருங்க, காசால் இருக்க எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல புதுசாக செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்து வந்தேரிகளை குடியமர்த்தணும்னு அவன் சொல்லியிருக்கான். மேசிவ் ஃபெயிலியர் ஃபார் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி, ரிசவுண்டிங் விக்டரி ஃபார் ஹமாஸ், ஹமாஸு பெரிய அளவில் வெற்றி பெற்று விட்டது, ஹமாஸை இனி அழிக்கவே முடியாது என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் இந்த அக்டோபர் 7, 2023க்கு பிறகு டக்குன்னு நிறைய பேட்டிகள் எடுத்ததில் சிலர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இப்போ இருக்க நிலையில் ஹமாஸை இஸ்ரேல் அழிச்சிடலாம், ஆனால் அது ஒரு ஐடியாலஜி, அது வாழ்ந்துகிட்டு இருக்கணும். இப்போ அதே நடக்கலை. இப்போ ஹமாஸை அந்த மாதிரியாக கூட அழிக்க முடியவில்லை. அதனால்
ஹமாஸ் ஒரு பெர்மனண்ட் என்டிட்டி. நேற்று இறந்தவர்களுக்கு பின்னாலும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் சொல்லிட்டு ஒரு வேலை செய்திருக்காங்க. The enemy's leaders and soldiers will be pursued and prosecuted in matters no matter how long it takes. எவ்வளவு காலம் எடுத்தாலும் பரவாயில்லை, அவர்களுடைய தலைவர்களையும் அவர்களுடைய அந்த அநியாயத்தை செய்த இராணுவத்தினரையும் நாங்கள் தொடுத்து துரத்தி ப்ராசிக்யூட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ராசிக்யூட் பண்ணுவாங்களா அல்லது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களாங்கிறத அப்புறம் தான் தெரியும். ஆக இந்த கடைசி நேரத்திலும் அவர்கள் சும்மா விடவில்லை. இந்த ஆபரேஷனுக்கெல்லாம் முகமது சின்வர் 2.0 என்று சொல்லுகிறார்கள். யஹ்யா சின்வர் தொடங்கி வைத்தார், அவருடைய சகோதரர் முகமது சின்வர் அதை முடித்து வைக்கிறார் என்ற அளவில் அந்த பேச்சுக்கள் போகிறது. இப்பொழுது ஷஹீதான இஸ்மாயில் ஹனேயா, அதே போல் ஹசன் நஸ்ருல்லா, யஹ்யா சின்வர் போன்ற எல்லோருமே அவர்கள் இந்த தொடங்கிய வேலை வெற்றிகரமாக முடிந்தது என்று சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நீ அவங்கள அழிச்சிட்டதுனால எந்த பலனும் உனக்கு இல்லை என்பது இன்னொரு முறை உறுதி செய்யப்படுகிறது. அடுத்தால ஹூத்திஸ் சொல்லிட்டாங்க. நேற்று நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலை கவனிச்சுக்கிட்டு இருப்போம், காசாவை கவனிச்சுக்கிட்டு இருப்போம், அமெரிக்கா கவனிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க நேற்று 2 தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஒரு தாக்குதல், அப்படி 3 தாக்குதல். ஜஃபாவில் உள்ள அது சுல்ஃபிகர் மிசில்ஸு, அதுக்கப்புறம் துல்லல் ஃபிக்கர் மிசில்ஸ்னு ஒன்றே உபயோகப்படுத்தியிருக்காங்க புதுசாக. அதில் கிரேட்டர் டெல்லவீவில் பெரிய சைரன் சத்தம் கேட்டு பதுங்கு குழியை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். இஸ்ரேலில் உள்ள எல்லா விமான நிலையங்களிலும் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன. அதில் நாங்கள் எல்லா மிலிட்டரி டார்கெட்டை தான் தாக்கினோம். அந்த மிலிட்டரி டார்கெட்டில் அந்த மிலிட்டரி தளங்களில், இராணுவ தளங்களில் நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கிறது என்பதையும் ஹூத்திஸ் அறிக்கை விடுகிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவுக்கு ஒன்று சொல்லிவிடும், போர் நிறுத்த காலத்தில் நாங்கள் யாரையும் தாக்க மாட்டோம், செங்கடலை நாங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டையும் நாங்கள் இது பண்ணிடுவோம், அதை நீக்கி விடுவோம். ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு எங்களை தாக்கலாம் என்று அமெரிக்கா நினைத்தால் உனக்கு மரண அடி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்போம், நீங்கள் போக்குவரத்தோடு அதை நடத்திக்கணும், எங்களை தாக்குவதற்கு அது ஒரு பகுதியாக பயன்படும் என்பதை நீங்கள் கனவில் நினைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தால ஈராக் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு, காசாவை ரீபில்டு பண்ணுறதுல நாங்கள் உதவி செய்வோம்னு. எகிப்து காயம்பட்ட எல்லோருக்கும் முடிந்த அளவுக்கு நாங்களும் மற்ற அரபு நாடுகளுக்கும் அனுப்பி காயம்பட்ட எல்லா பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கும் நாங்கள் மருத்துவம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் நேற்று ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நியூஸு, நத்தியான்ஹூ இல்லாத ஒரு இஸ்ரேலை ட்ரம்ப் நாடுகிறார் என்பதுதான். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ பீஸ் பிளான் வித்தவுட் நத்தியான்ஹூ இன்சார்ஜ், ஒரு அமைதியை கொண்டு வருவேன் அங்கே, நத்தியான்ஹூ அதில் இதாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் யுத்தம் நடத்துவதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான லட்சியம் என்று நினைக்கிறான், தன்னுடைய பதவிகளையும் காப்பாற்றி கொள்வதற்கு அது உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அடுத்தது நேற்று சனிக்கிழமை இல்லையா, உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டம். போர் நிறுத்தம் வந்த பிறகு இவன் தாக்கினான்ல, அதனால் போராட்டமும் நிற்கவில்லை. ஜெர்மனியில் ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது, பெர்லின். அதை யாருன்னா பாலஸ்தீனியன் கேதரிங் ஃபார் த ஹோம்லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடத்தி இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன். அப்போ இந்த முழு ஆளுமை பெற்ற பாலஸ்தீனை பெற வேண்டும் என்ற அந்த வேவ் ஆஃப் அந்த அலை உலகம் எங்கும் வந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவில் 4 மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரோச்செஸ்டர் இல்லை அமெரிக்காவில், நீங்கள் இஸ்ரேலில் எவ்வளோ பணத்தை போட்டிருக்க, அந்த பணங்களை நீங்கள் திரும்ப பெற வேண்டும், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம். ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க, நான் அமெரிக்காவில் யாருமே கேட்கல, அந்த பணம் கொடுத்தானே இருந்தான், நான் கையே பிடிக்க முடியும், அவன் சியோனிஸ்ட்டுன்னு அறிவிச்சுட்டு செய்கிறான், அதனால தான் லாஸ் ஏஞ்சல்ஸில் தீப்பிடிச்சிது. என்னங்க வைக்கிற புத்தி. அப்போ இந்த மாணவர்கள் 4 பேருக்கு இப்போ படிப்பே போயிருக்கு.
நான் ஏற்கனவே சொன்னேன், லாஸ் ஏஜென்ஸில் கைது செய்யப்பட்டவங்க இன்னும் ஜெயிலில் இருக்காங்க. ப்ரோ பாலஸ்தீனனுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக போராடியவர்கள். அடுத்தது, இந்த மாணவர்கள் எங்களை வெளியேற்றினாலும் பரவாயில்லை, நீ எவ்வளவு பணத்தை இஸ்ரேலில் வார் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, இஸ்ரேலுக்கு பணத்தை போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் யுத்தம் சம்பந்தமான ஆலைகளில் எவ்வளவு பணத்தை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள், அதை வெளியே எடுங்கள் என்று நேற்று வாண்டட்னு போட்டிருக்காங்க. அதை அமெரிக்கா எப்படி இன்டர்பிரட் பண்ணுதுன்னா, அந்த யூனிவர்சிட்டியில் பலர் யூதர்களை ஆதரித்தவர்களை இவர்கள் வாண்டட்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி கொலை குற்றம் சாட்டி அவர்களை கைது செய்து அவர்களை பல்கலைக்கழகத்தில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள். இவ்வளவு கொடுமையும் அங்கே தாங்கி கொண்டு நிற்கிறார்கள். அதுக்கு பிறகு நேற்று கமலா ஹாரிஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கா, நாங்கள் அந்த ஐசிசி ப்ரோப், நேற்று நான் அதை பற்றி சொன்னேன், அதாவது காசாவில் நடந்த போர்க்குற்றங்களை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு சொன்னதை இப்போ நேற்று கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்க, நாங்கள் அதை தடை செய்வோம், அதற்கு வழிவிடாமல் பார்த்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ அமெரிக்காவினுடைய ஹெக்மனி ஒன்றும் அங்கே எடுபடாது, அமெரிக்காவினுடைய ஒத்தை ஆட்சி உலகத்தில் இனிமேல் எடுபடாது. அதுக்கு மிகப்பெரிய பதிலாக ஹூத்திஸ் இருக்கிறார்கள். இப்படி நேற்று ஷேக் நஜீம் காசம் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய அறிக்கையை விட்டு இருக்கிறார். ஹிஸ்புல்லாவினுடைய ஹமாஸுடைய உறுதி, அவர்கள் காட்டிய அந்த பொறுமை அவர்களுக்கு வெற்றியை தந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். சொல்லாத வார்த்தை. அதே மாதிரி நாங்களும் நின்று இருந்தால் எங்களுக்கு அந்த வெற்றி கிடைத்திருக்கும் என்று. ஆனால் ஹமாஸ் நன்றி சொல்லும்போது எங்களுக்காக போராடிய ஹூத்திஸு, ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு, ஹிஸ்புல்லா எல்லோருக்கும் தான் நன்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எப்படி இது ஹூத்திஸ் ஒரு அறிக்கையை விட்டு அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறதோ, அதே போல் ஹமாஸும் ஒரு அறிக்கையை விட்டு, நீ இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, நாங்கள் உன்னை நீ பண்ணியிருக்க அந்த 46,899 பேர் நேற்று வரைக்கும் ஷஹீதாக இருக்கிறார்கள். 1,10,725 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். காயம்பட்டு இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு திரும்ப சகஜ நிலைக்கு வருவார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எகிப்தும் இதர நாடுகளும் அவர்களுக்கு சிகிச்சை தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு பெரிய பேடன் குறையுது. ஈராக் போன்ற நாடுகளும் உலகத்தில் உள்ள பல நாடுகளும் நேற்று நடந்த போராட்டங்களில் எல்லாம் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனையும் சொல்லியிருக்காங்க, காசாவோட ரிகன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லியிருக்காங்க. அப்போ காசாவோட ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 5 வருடத்துக்கு உள்ளால் மீண்டும் அது கட்டி எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நெத்தன்யாஹு விடுவானா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இணைந்திருங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.